வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனு. நான் இன்னைக்கு தேதி மார்ச் 27, 2019 அண்ட் இது எபிசோட் 83. இன்னைக்கு என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. ஏன்னா பாரிஸில் நேற்று Huawei அவங்களோட P30 ஃப்ளாக்ஷிப் சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைல் பற்றியும் வேறு சில மொபைல்ஸ் பற்றியும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீவர்ட்ஸ் கிட்டே கேட்டுடலாம். சொல்லுங்கள் ஸ்டீவர்ட்ஸ், P30 Pro P30 எப்படி இருக்குது? P30 பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது எப்படி இந்தியாவுக்கு வராது. ரைட்டு, வழக்கம் போல் P30 Pro தான் இந்தியாவுக்கு வருது. சரி, P30 Pro பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். ஒரு கம்பெனிக்கு எத்தனை ஷிப் தாண்டா இருக்கும்? ரெண்டு ஷிப். மேட் சீரிஸ், P சீரிஸ், Huaweiக்கு எல்லாரையும் பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது. கேலக்ஸி S சீரிஸ், நோட் சீரிஸ் காப்பி அடிக்கிறது தானே Huaweiயோட பழப்ப. ஆனா என்ன சந்தோஷமான விஷயம், சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு துக்கம். ஃபுல் HD தான் இன்னும் இல்ல. ஃபுல் HDங்கிறது பேட்டரி கன்சிடர். சில பேர் என்ன சொல்றாங்க, சாம்சங் எல்லாம் குவாட் HD போயிட்டாங்க, நீங்க இன்னும் ஏன் ஃபுல் HDல இருக்கீங்க? இது 2019 வந்துருச்சு. இல்ல, சாம்சங் குவாட் HD எப்போ போனாங்க? S6லயே போயிட்டாங்க இல்லையா? அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, அவங்க மூவ்ல அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. சிவா, இப்போ நீங்க கையில வச்சிருக்கிறது வந்து P20 Pro. ஆமா, கரெக்டா? ஆமா. இதுக்கும் P30 Proக்கும் என்னென்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க? அந்த வித்தியாசம் வந்து நல்லா இருக்கா இல்லையா? நாச் குட்டியா இருக்குது. மத்தபடி வித்தியாசம்னா அவங்க 50x ஜூம் அது இதுன்றாங்க. அது வந்து ஃப்ரண்ட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அப்புறமா சென்சார்லாம் இப்போ இந்த மாதிரி இல்ல இல்லையா? இந்த இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் போட்டாங்க. அப்புறம் அக்கௌஸ்டிக் டெக்னாலஜி, புது டெக்னாலஜி போட்டு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அந்த ஸ்கிரீன் வைப்ரேஷன் டெக்னாலஜி அது அதெல்லாம் யூஸ் பண்ணி, அதான் சின்னதா கேமரா சின்னதாக்கிட்டாங்க. ஃப்ரண்ட் கேமரா அந்த நாச் சின்னதாக்கிட்டு அந்த இது இயர்பீஸ்லாம் தூக்கியிருக்காங்க. இல்ல எல்லாம் அதெல்லாம் ஓகே ஸ்ரீ. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த 50x 15x வீடியோ மொத்தம் 4 கேமரா இருக்கு. 40 MP நார்மல் கேமரா, அதுல OS இருக்கு. அப்புறம் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. அதுல தான் இந்த 5x லாஸ்லெஸ் ஜூம், அப்புறம் 10x ஹைபிரிட் ஜூம்னு ஒன்று சொல்றாங்க. அப்புறம் 50x டிஜிட்டல் ஜூம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சரி, டிஜிட்டல் ஜூம்னால எப்படியும் அடிதான் வாங்குவோம். அதான் அடி வாங்குது. நம்ம இன்னைக்கு காலையில கூட ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, சூப்பரா எடுத்திருந்தாங்க. அவங்க ஓப்பனாவும் பேசினான் அந்த வீடியோ கிரியேட்டர் வந்து. ஆனா இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து அந்த ஓப்போ மாதிரியே உள்ள இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது அதான் சொல்றாங்கல்ல, இந்த 5x வரைக்கும் குவாலிட்டி அடி வாங்கவே இல்லை. 5 தாண்டனே அடி வாங்குது. 5x வந்து பெரிஸ்கோப் யூஸ் பண்றதுனால 5x வருது. அப்போ ஓப்போ வந்து 10xல வரும்போது ஓப்போ தான் கெத்து இல்லையா, ஆப்டிகல் ஜூம் எடுக்கும்போது. ஆமா, ஆனா இதுலயும் OS இருக்கு. இதனால அந்த ஷேக் ஆகிறது ப்ரிவென்ட் பண்றதுனால 5x ஜூம் பண்ணா எப்படி ஷேக் ஆகும்? கண்டிப்பா ஆகும். அதுதான், அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இவங்க OS கொடுத்துருக்கு. அப்புறம் 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு ஆங்கிள் வேற இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று TOF சென்சார், அது என்ன யூஸ்னே சொல்லல. டெப்த் மேப்பிங் போட்டிருந்தாங்க. நம்ம நோக்கியா 9ல பார்த்தோம்ல, அதே டெப்த் மேப்பிங் தான் சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இப்போ இந்த TOF வந்து இன்னும் ஒரு எப்படி சொல்றது, இன்னும் ஆப்டிமைஸ் அவ்வளவா பண்ணலல்ல. இன்னும் பண்ணலன்னு இல்ல, எனக்கு தெரியல. நிறைய இருக்கு. பட் இவங்க இல்ல, இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட டெப்த், அதுவும் நோக்கியா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன சொன்னாங்கன்னா 1200 இல்லையா டெப்த் ஸ்டேஜஸ் நாங்க போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எதனால நாங்க பிளர் பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட இப்ப அதுதான் சொல்றாங்க. பட் அவங்க அத்தனை இதுன்னு சொல்லல, பட் பிளருக்காக தான் அவங்க யூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. தனியா போர்ட்ரேட் மோடுக்கு கேமராக்கு பதில் இது இப்போ வர இப்படி ஆயிட்டு இருக்கு. ஏதாவது வித்தியாசம் காட்டணும்ல. அப்புறம் வழக்கம் போல IP68 ரேட்டிங்ஸ் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப். பேட்டரி ரொம்ப அதிகமா தான் இருக்கு, 4200 mAh ஒரு ஜம்ப் இருக்கு. ஆமா, இது வந்து அதான் Huawei சூப்பர் சார்ஜ் டெக்னாலஜி இருக்கு. இது வந்து 70% 30 minutesல சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சார்ஜர் பத்தி ஒன்று இருக்கு, ஒரு நியூஸ், அது அப்புறமா வரும். வந்து வச்சு செய்றாங்க. பிரைசிங் வந்து இது நிறைய கலர்ஸ் இருக்கு. பிரைசிங் வந்து அதான் 999 euros, இதுதான் ஸ்டார்டிங் பிரைஸ். 999 euros. யூரோப்ல எப்பயுமே காஸ்ட்லியா தான் இருக்கும். 78,000 ரூபானா இந்தியால ஒரு 60,000 65,000 வச்சுக்கலாம். 67 இருக்கும். நோட் 9 கூட கரெக்டா ரேட் வரும். ஆனா இது யூரோப்ல வந்து நிறைய வெர்ஷன்ல லான்ச் ஆகுது. 128, 512, P20 Pro பொறுத்தவரைக்கும் 128 தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால வந்து 128ல தான் லான்ச் ஆக போகுது. 2 கலர் தான் இந்தியாவுக்கு கிடைக்கும். ஐயோ, இந்தியா வெப்சைட்ல வேற போட்டாங்க 2 கலர் போட்டு, பிரீத்திங் கிறிஸ்டல், அரோரா.
இந்த மாதிரி 2 கலர். இது மாதிரி பிரச்சனை எல்லார்கிட்டயும் தான் இருக்கு, இவங்கன்னு இல்ல. ஏன்னா இப்ப S10e எடுத்துக்கோங்களேன், நிறைய நல்ல 2 அழகான கலர் கலர்லாம் இருக்கு. 2 பட் கலர் நமக்கு தான் வந்து அந்த பிரிசம் ஒயிட்டும் பிளாக். பிரிசம் பிளாக்கும் மட்டும் தான் இருக்கு. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல இவங்க எல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்து வாங்க மாட்டாங்க. காஸ்ட்லியான்னு இல்ல, ஆப்ஷன் தானே, சேம் பிரைஸ் தான். பட் அந்த மாதிரி அட்ராக்டிவான கலர் இப்போ வராது. அது எதுக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசிருக்கோம்ல, மார்க்கெட் இன்னொரு 2 months கழிச்சு அந்த கலர் உள்ள வரும். பட் Huawei அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. Huawei இது வரைக்கும் பண்ணது இல்ல இந்தியால. வாங்கினா வாங்கட்டி போ, அப்படிதான் இருக்கு. கூடிய சீக்கிரம் இது இந்தியால எதிர்பார்க்கலாம். ஸ்ரீ, இந்த போன் கெத்தா தான் இருக்கு. அந்த பவர் பேங்க் ஏதோ சொன்னீங்க, சரி கெத்தா இருக்கு. இன்னும் அதுக்கு அடுத்தது Huawei-ஓட பவர் பேங்க். அதான் அதை சொல்லிட்டு 2-way அதுவும் ஃபாஸ்ட் launch சார்ஜிங். பண்ணாங்கல்ல? ஆமா, 2-way ஃபாஸ்ட் சார்ஜிங். Xiaomi இதுக்கு முன்னாடி ஒன்னு லான்ச் பண்ணான். அதே மாதிரி அவன் 20,000 mAh லான்ச் பண்ணான். இது வந்து 12,000 mAh தான். ஆனா அதே மாதிரி 40 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. பரவாயில்ல. இதுல வந்து மொத்தம் 2 போர்ட் இருக்கு. ஒரு போர்ட் வந்து USB டைப் A போர்ட், இன்னொன்று வந்து USB டைப் C. இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். ரெண்டுமே 2-way ஃபாஸ்ட் சார்ஜிங். இவங்க எவ்வளோ நேரம் சொல்றாங்கன்னா 2 hours 14 minutes. 2 hours 14 minutesல 12,000 mAh சார்ஜ் பண்ணிடலாமா 40 watts சார்ஜர் வச்சு. Huawei-க்கே 40 watts சார்ஜர் தான் கொடுக்குறான் ஃபோனுக்கு. அதே சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணலாமா. ஆனால் வேலை மட்டும்தான் 99 euros, 7,000 ரூபா. இதே Xiaomi பார்த்தா 2,500 ரூபா, 2,000 ரூபாய்க்கு இருக்கும். 1/3. இது மற்ற கண்ட்ரீஸ்ல எப்போ வரும்னு தெரியல. ஸோ இந்தியாவில் வராது கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? தெரியல. அப்படியே வரதா இருந்தாலும் அவ்வளோ 4,000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களா? அப்படியே வரதா இருந்தாலும் கண்டிப்பா ஹானரோட இதுல வந்துடும். காம்படிஷன் நிறைய இருக்கு. Xiaomi கிட்ட இருந்தே காம்படிஷன் இருக்கு. கரெக்ட் தான். அடுத்து இன்னொன்னு ஏதோ லான்ச் பண்ணிருக்காங்கல்ல? ஆமா, ஃப்ரீலேஸ். இது வந்து எப்படின்னா, உள்ள இருக்கிறத கண்டென்ட்ட பார்த்தேன் ஸ்ரீ. OnePlus-ஓட வயர்லெஸ் புல்லட்ஸ்க்கே டஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்னு புதுசா ஒன்னு விட்டுருக்காங்க. எல்லா கிட்ட இருந்தும் ஒரு இது எடுத்துருக்காங்க, காப்பி அடிச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும், பேட்டரி கொஞ்சம் பெருசா இருக்கு. யார் யார் இருக்காங்க மார்க்கெட்ல, எல்லார்கிட்ட என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் ஒரு கலந்து ஒரு இது மாதிரி போட்டு ஒன்று பண்ணிட்டாங்க. பாக்குறதுக்கு நல்லதான் இருக்கு. ஆமா, அதான் இந்த OnePlus ஹெட்செட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் OnePlus-ஓட டிசைன், இதில் டிசைன் நல்லா இருக்கு. இந்த மெட்டல் நம்ம ஃபுல்லாக மெட்டல் போட்டிருக்காங்க இதில். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னன்னா USB டைப் C பில்டின்னு. எடுத்து ஃபோனில் கனெக்ட் பண்ணால் சார்ஜ் ஆகும். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற. 5 minutes சார்ஜ் பண்ணால் 4 hours ஃப்ளேவேக் கிடைக்குமா. இதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஏன்னா OnePlus வந்து 10 minutesக்கு 5 hours சொன்னாங்க, இவங்க வந்து 5 minutesக்கு 4 hours. அப்புறம் அதுவும் இல்லாமல் கனெக்ட் பண்ணால் பேரிங்கும் வெறும் அப்படியே ஃபோனில் கனெக்ட் இது பண்ணால் அப்படியே பேரிங் இதுவும் ஆகிடும். அதான் Huawei ஃபோன்ஸோட அப்படியே பேர் ஆகிடும். ப்ளூடூத் எதுவுமே ஆன் பண்ண வேணாம். Huawei-ஓட ஃபோன்ஸில் பேர் இது பண்ண கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிடலாம். அப்புறம் 18 hours ப்ளேபேக், 120 mAh பேட்டரி வச்சு 18 hours சிங்கிள் சார்ஜில். ஆனால் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது ரிவ்யூஸ்ல தெரியும். 9.2 mm டிரைவர்னு போட்டிருக்கான், டீசெண்டாக தான் இருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேறு, IPX5 ரேட்டடு. ஓகே. அப்புறம் நல்லதா இருக்கு. இது நிறைய கலர்ஸ்ல வேற வருது. இந்தியாவில் வருமா? பிளாக். அதான் இதுவும் 99 euros தான், 7,000 ரூபாய்க்கு ஹெட்செட் வாங்க மாட்டானுங்க. வராது. OnePlus ஹெட்செட்டு நிறைய கொஞ்சம் கம்மி காஸ்ட்லேயே கிடைக்குது. இது வாங்குவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஆனால் நிறைய கண்ட்ரீஸ்ல April 1 விற்க ஆரம்பிக்கிறாங்களாம். ஓஹோ, April 1 இது விற்கிறாங்க. April 2 வந்து நோக்கியா X71 அப்படின்ற ஒரு ஃபோன். இதுதான் ஃபர்ஸ்ட் பஞ்சோல் இல்ல உங்களுக்கு? இதான் Huawei-ஓட நோக்கியாவோட ஃபர்ஸ்ட் பஞ்சோல். ஓகே. அதான் ஏற்கனவே ஒரு ரூம் இருந்து Nokia 8.1 Plus-னு. இது குளோபலா மோஸ்ட்லி 8.1 Plus இல்ல 6.2 அப்படின்னு வரலாம். உங்க நேமிங் ஸ்கீம் தான் ஃபுல்லா மாத்திட்டாங்களே. ஆமா ஆமா. ஒன்னு ஹை ஸ்பெக்ஸா இருக்கு, நேம் வேற மாதிரி இருக்கு. ஆமா, சம்பந்தமே இல்ல. தெரியல. இதுவும் 48 MP கேமரா. இதுவும் நோக்கியாவோட 48 MP. அதாவது இது கிட்டத்தட்ட Redmi Note 7 Pro மாதிரி இருக்கு இல்லையா? சொல்லலாம். இது பஞ்சோல், கேமரா, USB டைப் C, 3.5 mm ஜாக் இருக்குமா, கிளாஸ் பேக்கும் இருக்குமா. ஓகே, பாப்போம், பார்க்கலாம் என்ன வருது வேறன்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இருக்காதான்னு. ஆனா நமக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, என்னைக்குமே நம்ம அதுதான் Xiaomi தான். என்னன்னா இப்பதான் நம்ம 40 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தோம். Oppo வந்து 50 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். Huawei இப்போ ரீசெண்டா இதோட வந்து மேடெக்ஸோட 55 watts. ஆமா, 55 watts. இப்போ 100 watts. நீங்க ஏற்கனவே பேசினீங்கல்ல அந்த பவர் டெலிவரி. அதுதான் 100 watts வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் 17 நிமிஷத்துல 4000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணிடலாம். அதான், அதாவது 20 வோல்ட்டும் 5 ஆம்ஸும்.
எப்படி அப்படியே Huawei 150 வாட்ஸோட வருது பாருங்க இன்னும் 2 மாசத்துல. எல்லாரும் வாட்ஸ் அடிக்கிற அடியில மொபைலும் பிடிச்சிட்டு போகும். போன் என்ன ஆகும்? அதான் பேட்டரியோட லைஃப் என்ன ஆகும்? வெட்டுது சதறம். இதுல ஹீட் ஆகும், கண்டிப்பா ஹீட் ஆகும். ஹீட் ஆகும். பேட்டரியோட லைஃப் தான் பேட்டரி பிரச்சனை. லைஃப் நம்ம பசங்க பாதி நேரம் ஆனா கேம் ஆடும்போது வேற சார்ஜ் போட்டு ஆடுவானுங்க. ஹீட் ஆகும், அது வேற ஹீட் ஆகும், இது வேற ஹீட் ஆகும். வெட்டுது சதறம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கூலிங் டெக்னாலஜி 4.0 போகும். தெரியல, இது சும்மா டெமோ தான் காட்டியிருக்காங்க. இது எந்த போன்ல வரப்போகுது? ஆமா, ரியல் இதுல டைம்ல வேற ஓப்போ வேற கலைச்சிட்டாங்க. எப்பயுமே நீங்க எங்க இதுதான் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? ஆனாலும் எங்களுது வந்து சேல்ல இருக்கு, உங்களுது இன்னும் இப்பதான் டெமோலயே இருக்கு. ஆமா, நீங்க வரத்துக்கெல்லாம் டைம் ஆகும். உண்மைதான். அதுக்குள்ள இவங்க வேற ஏதாவது பண்ணிட்டு போவாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்னன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி டெமோ பண்ணிடுறாங்க, வேற ஏதாவது கம்பெனி அதுக்குள்ள ஏதாவது புதுசா வந்துடும். ஆமா, பாப்போம். சோ இதுதானா அவ்வளவுதான். ஷாயமி இவ்வளவுதான். 100 வாட் சார்ஜிங், அதுதான் உங்களோட ஹைலைட். சரி, ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ், கரெக்டா? ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். உங்களுக்கும் இந்த நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு சில நியூஸோட நாளைக்கு உங்களை நாங்கள் சந்திக்கணும். டில் தென் திஸ் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆமா, முடிஞ்சா நாங்க போடுறதெல்லாம் ரீட்வீட்டும் பண்ணுங்கப்பா.